வணக்கம். இது ரணக்கல்லி செடிங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இப்போ பூ பூத்துருக்கு. அடுத்தது பாருங்கள், முருங்கை செடி நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க. இப்போ இது எத்தனை கொட்டுலாம் தெரியல, ஆனால் இப்போ பிஞ்சு இருக்குது செடியில். ஏற்கனவே நான் இந்த இதய தொட்டியில் காராமணி அறுவடை செஞ்சுருக்கேங்க 2 நாள் முன்ன. இப்போ பாருங்கள், அதே தொட்டியில் தாங்க கோழி அவரையும் போட்டிருக்கேன். இது செடின்னு தெரியல, கொடின்னு தெரியல. பார்க்கறதுக்கு கொடி மாதிரி படர்ந்து போகுது, செடி மாதிரி கீழே இருந்து காய் கொடுத்துட்டு வருது. ஒரே பாக்ஸில் ஏன்னா 2 செடி போட்டிருக்குன்னா எனக்கு மண் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இருக்கிற மண் பார்த்திங்கன்னா களிமண். இந்த களிமண்ணில் செடி நல்லாவே வளராது. அதனால் அந்த மண்ணை எடுக்கிறது இல்லை, கடையில் வாங்கி தான் போடுவேன். மண் இல்லாதனால ஒவ்வொரு தொட்டிலும் 2 செடியாக போட்டு நான் வளர்த்துக்கிறேன். ஆனாலும் நமக்கு போதுமான அளவு அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்குது. எப்போவுமே நம்ம இந்த செடிங்களுக்கு உரம்னு நான் நிறைய புளிச்ச மோரும் அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு வெல்லம் இருந்தால் போட்டு நொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணி இந்த செடிகள்லாம் நான் ஒரு மேல் உரமாக கொடுத்துட்டே வருவேன். இதெல்லாம் பழைய மண்ணுங்க, நல்லா கலரி விட்டால் வேறு செடி நம்ம மாற்றி மாற்றி போடலாம். இது 3வது டைமுங்க இந்த கீரைலாம் நான் அறுவடை செய்கிறேன். ஒவ்வொரு டைமும் கீரைங்க இப்படி தான் பசுமையாக நல்லா நமக்கு கிடைக்கிது. மூக்குத்தவரைங்க, இது 2வது டைம் நான் அறுவடை செய்கிறேன். ஆனால் இதனுடைய சமையலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பீன்ஸு பொரியல் மாதிரியே இருக்குது இந்த மூக்குத்தியாவரை. அடுத்து 2 சொரக்காய் வளர்ந்துருக்குங்க, நல்லா வளர்ந்துருக்கு. நமக்கு மண் இல்லை, தொட்டி இல்லாத ஒவ்வொரு தொட்டிலும் 3 செடிங்க வளர்த்து விட்டுருவேங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உரமும் கொடுத்துருவோம். இந்த ஒரு தொட்டில் தாங்க மூக்குத்தவரை, பீர்க்கங்காய், சொரக்காவும் அது ஒரே தொட்டியில் தான் இருக்குது. ரொம்ப நாளாக இந்த ஸ்வீட் லெமனு காய்க்காமல் இருந்ததுங்க. இப்போ தான் காய் கொடுத்துருக்கு. இதுக்கு நான் புளிச்ச மோரும் பெருங்காய கட்டியும் கொடுத்தேன். இப்போ காய் பிடிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு அறுவடை கிடச்சிருக்கு.